இன்னைக்கு எந்த மீடியா வேணாலும், எந்த நியூஸ் பேப்பர் வேணாலும், இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேப்பரை எடுத்து பாருங்களேன், ஒரே ஒரு செய்தி, மா யுன்ன எங்க அப்படிங்கிறது தான். மா யுன்னா அப்படின்னா யாருன்னு தெரியாது, ஆனால் ஜாக்மாவை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜாக்மா எங்கே போனார்? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீனாவினுடைய இரண்டாவது பெரிய பணக்காரர் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் மட்டும்தான் பெருசாக இருக்காரே தவிர அவருடைய உடல் வாகவை பார்த்தா ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஒல்லியாக வேற இருப்பார். 1964 ஹாங்ஸு அப்படிங்கிற ஒரு பகுதியில் பிறக்கிறார் மா யுன். மா யுன் பிறந்த அந்த ஒரு பகுதி ரொம்பவே வளர்ச்சியடையாத ஒரு பகுதி. ஸோ நிறைய பேர் அங்கே வந்து வேலை செய்வதற்கே தயங்குவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல பிறக்கிறார். ஆனால் 1972க்கு பிறகு அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக டூரிஸ்டுக்காக மாறுகிறது. நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். அந்த நேரம் மாயுன் அப்படிங்கிறவர் கொஞ்சமாக வெளியிலலாம் போகிறார். அங்கே வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கு வழி காண்பிக்கிறார். ஏன்னா இங்கிலீஷ் படிச்சுக்கலாம். ஸோ படிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மாயுன் அப்படிங்கிற அந்த மாணவனுடைய மனதில் இருக்கிறது. இங்கிலீஷ் பேசி நிறைய பேர்கிட்ட பழகிறார். அப்படி பழகும்போது ஒருத்தர் கொடுத்த பெயர் தான் ஜாக் அப்படிங்கிற ஒரு பெயர், ஒரு செல்ல பெயர். அந்த செல்ல பெயரை தன் பெயருடன் இணைத்துக் கொள்கிறார் மா. அப்படி ஜாக்மாவாக உருவாகிறார். ஸோ எந்த கனெக்ஷனும் கிடையாது, எந்த உதவியும் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் இருக்குது. அதுக்கு படிச்சே ஆகணுமே. படிக்கணும்னா காலேஜுக்கு போகணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஒரு தடவை எழுதுறார், ஃபெயில் ஆகிறார். ரெண்டாவது தடவை எழுதுறார், மறுபடியும் ஃபெயில். என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சோர்ந்து கீழே விழவே இல்லை. மூன்றாவது தடவை எழுதுகிறார், வின் பண்ணுறார். அடுத்ததாக அவருக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிது. காலேஜ் அட்மிஷனில் நல்லபடியாக படிச்சுட்டு வெளியில் வரார். நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணுறார். KFCலாம் வேலைக்கு அப்ளை பண்ணுறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு கிடையாது நம்ம பார்க்க இருப்பது. பட் ஷார்ட்டாக இந்த வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். KFCலாம் அப்ளை பண்ணி எதுவுமே வேலை கிடைக்கல. வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் அவர் ஊருக்கே வரார். வந்து இங்கிலீஷ் டீச்சராக ஒரு இன்ஸ்டியூட்டில் வேலைக்கு சேர்கிறார். அப்படி சேர்ந்த போது அவருக்கு மாதம் கிடைத்த வருமானம் $12. இவ்வளோ நடந்து முடிக்கும் போது 1988-90 வரை வந்துட்டோம். 1995வது வருடம் இந்த ஜாக்மா அமெரிக்காவுக்கு சின்னதாக ஒரு சுற்றுலா செல்கிறார். அந்த நேரத்தில் இன்டர்நெட்டை பார்க்கிறார். இன்டர்நெட்டை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா இப்படிலாம் சர்ச்சிங்லாம் கிடைக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத படிக்கிறார். ஆனால் இவருக்கு கம்ப்யூட்டர் இந்த நாலேஜ் எதுவுமே கிடையாது. இன்டர்நெட்டில் ஏதோ விதமான ஒரு ஈர்ப்பு. அவர் ஊருக்கே வரார். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற மாதிரியான சில விதமான பிஸ்னஸில் ஈடுபடுகிறார். அப்படி பண்ணும்போது இன்டர்நெட் அவங்க ஊருக்கும் வருது, சீனாவுக்கும் வருது. வந்த உடனே சீனா பீர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கிறார். ஆனால் சீனா பீர் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. பீர் அப்படின்னு சர்ச் பண்ணாலே சீனாவினுடைய அந்த பீர் வகை எதுவுமே கிடையாது. ஸோ ஏன் சீனாவுக்குன்னு இப்படி ஒரு தளம் இருக்கக்கூடாது என்பதை யோசிக்கிறார். அப்படி யோசித்த மனுஷன் சும்மா இல்லை. அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பல நபர்களிடம் கேட்கிறார், நாம் இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை தொடங்கலாமா, இன்டர்நெட்டில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குது, வாரீங்களான்னு சொல்லி கேட்குறார் மனுஷன். நிறைய பேர் வேண்டான்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஒரு 17 பேர் இவர் இந்த ஜாக்மா கூட சேர்றாங்க. அப்படி ஒரு இணையதளத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் அலிபாபா. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, அலிபாபா அப்படின்னு சொல்லும்போது அதை டென்சன் கூட கம்பேர் பண்ணுவாங்க. இல்லை இ-காமர்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பல நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஜாக்மாவை பற்றி தெரியாத யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அலிபாபா மிகப்பெரிய ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் சீனாவினுடைய நம்பர் 1 பணக்காரராக இருந்தார். இப்போது 2வது பணக்காரராக இருக்கிறார். ஆனால் 2 மாதங்களாக அவர் வெளியிலே வரல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நவம்பர்லேருந்து மனுஷன் வெளியிலே வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? அலிபாபா நிறுவனம் வெறும் அலிபாபாவோடு நிற்கலை. இ-காமர்ஸ் மட்டும் கிடையாது. அவங்க நிறைய விதமான கிளை நிறுவனங்களை ஆரம்பிக்கிறார்கள். இதற்காக தனியாக வேறொரு நிறுவனம் தொடங்கப்படுகிறது. ஆண்ட் குரூப் என்பது தான். இந்த ஆண்ட் குரூப், அடுத்ததாக டென்சென்ட், இப்படி பல நிறுவனங்கள் இவருடைய கண்காணிப்பில் வருகிறது. 2013 சொல்கிறார், நான் அலிபாபாவினுடைய சிஇஓலாம் இருக்க விரும்பலை, நானா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிறார். 2016வது வருடம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக வந்த பிறகு மிக முக்கியமாக சீனாவை சேர்ந்த ஒரு நபரை பார்த்தார் என்றால் அது ஜாக்மா தான். அந்த அளவுக்கு ஜாக்மாவினுடைய புகழ் பரவியது. இந்த ஜாக்மாவை சீனர்கள் எப்படி அழைப்பார்கள் தெரியுமா? டாடி மா என்று அழைப்பார்கள். எங்களுடைய ஹீரோ அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க 2 மாதத்திற்கு முன்பு வரை. ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ சரியான ஹீரோ கிடையாது, நீ ஜீரோ, நீ டாடி கிடையாது, நீ சன், நீ கிராண்ட்சன் அப்படின்னு சொல்லி பலவிதமான கேலி கிண்டலுக்கு உட்படுத்தப்படுகிறார் இந்த ஜாக்மா.
திடீர்னு 2 மாதத்தில் அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துச்சு? இந்த 2 மாதத்தில் அவருக்கு எதிராக சோஷியல் மீடியாவில், அதுவும் சீன சோஷியல் மீடியாவில் பரப்பப்படும் செய்திகள் ரொம்ப பெருசு, அபரிவிதம். சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும்போது அது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? சீனாவினுடைய அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ சீனாவினுடைய அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கிற சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான கான்ட்ரோவர்சி டாபிக் வரணும்னா சீனாவினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து, அந்த சிசிபியை எதிர்த்து ஏதோ பேசியிருக்கிறார் மனுஷன். தேடி போகும்போது தான் தெரிஞ்சது, ஷாங்காயில் ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்தில் மனுஷன் ஏறி இருக்கார். ஏறினோன்னு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எப்பா, நான் இங்கே இருக்கிறதுக்கு நல்லா தான் ஆசைப்பட்றேன், ஆனால் இங்கே இருக்கிற அந்த பேங்கிங் சிஸ்டம் இருக்குது பாருங்க, அது அடகு கடை மாதிரி இருக்குது, எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி முதல் உண்மையை உடைக்கிறார். அது மட்டும் தானா? வெளிநாடுகளில் இருக்கிற அந்த பேங்கிங் சிஸ்டத்தை எடுத்து பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது, நிறைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து வைக்கிறார்கள், ஆனால் இங்கே இருக்கிற பேங்கிங் சிஸ்டம் பிரச்சனைகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றார். இப்படி பலவிதமான எதிர்கருத்துக்களை, சீனாவுக்கு எதிரான கருத்துக்களை திருப்பி விடுகிறார் ஜாக்மா. இந்த ஜாக்மா அப்படின்னு சொன்னோன்னா என்னடா சீனாவுக்கு எதிராக பொசுக்குன்னு பேசிட்டார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதில்ல? கிடையாதுங்க. அலிபே அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் கேட்வேயை முதல் முறையாக அறிமுகம் செய்கிறார் ஜாக்மா. அலிபே பேமெண்ட் கேட்வே, அப்போ ஆட்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுக்க வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜாக்மாட்ட கேட்குறாங்க. அப்போ ஜாக்மா சொல்கிறாரு, அலிபே காரணமாக ஒரு நபர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் செல்ல தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கவர்மெண்ட்டை பற்றி நல்லா தெரியும், கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது பேசினா நம்ம சிறைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது ஜாக்மாக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஜாக்மா அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன, அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் தானே. ஸோ மறுபடியும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போங்களேன், ஆண்ட் குரூப் அப்படிங்கிற குரூப்பை அவங்களுடைய பங்கு சந்தையில் பகிர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜாக்மாவினுடைய ஒரு நீண்ட கோரிக்கை. அதை ரொம்ப நாளாக தட்டி கழிச்சாங்க சீன அரசாங்கம். ஒரு கட்டத்தில் நவம்பர் மாதம் அதுக்கு அப்ரூவ் கொடுக்குறாங்க. போட்டுக்கோடா, ஆண்ட் குரூப்பை நீ என்ன செஞ்சுக்கோ, பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுத்திக்கோடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லப்போனால் அரம்கோவை விட ரொம்ப ரிச்சஸ்ட் ஒரு டெக்னாலஜி நிறுவனமாக ஆண்ட் நிறுவனம் மாறுகிறது. நிறைய பேர் அதனுடைய பங்குகளை வாங்க நினைக்கிறார்கள். அந்த நேரம் ஜாக்மாவுக்கு பலவிதமான ப்ரெஷர்ஸ், உன்னுடைய டேட்டாவை எனக்கு தா, இல்லை பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான ஷேரை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சார்பாக ஜாக்மாக்கு ப்ரெஷர் என்பது கொடுக்கப்படுகிறது. அந்த ப்ரெஷரை தான் இவர் எங்கே வந்து சொல்லிட்டார், சபை முன்பாக பேசிவிட்டார். அடுத்த 2 வாரத்தில், அதாவது அவங்க ஜாக்மா அப்படிங்கிற ஒரு ஆண்ட் குரூப்பை எப்போ பங்குச்சந்தையில் விட்டாங்களோ 2வது வாரத்தில் இப்படி ஒரு பேச்சை பேசுகிறார். அடுத்த 2 நாட்களில் அவருடைய ஆண்ட் குரூப் என்பது பங்கு வர்த்தகத்திலிருந்து நிராகரிக்கப்படுகிறது. இதனால ஜாக்மாக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 20,000 கோடி ரூபாய். ஒரே நாளில் 20,000 கோடி ரூபாய் காலி. அது மட்டும் தானா? இல்லை, பல நிறுவனங்கள் மீது நாங்கள் ஆன்டி ட்ரஸ்ட் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறோம். சீனாவுக்கு எதிராக நீ செயல்படுகிறாயா, அலிபாபா செயல்படுகிறதா அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது, அந்த கம்பெனிகள் மீது வழக்குகளை தொடர்கிறது சீன அரசாங்கம். ஆண்ட் குரூப்பை சுற்றி வளைக்கிறார்கள். நிறைய விதமான ப்ரெஷர்ஸ் கொடுக்கப்படுது. இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், பல விதமான பிரச்சனைகள் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுடைய எந்த நிறுவனம் எல்லாம் இப்போ கவர்மெண்ட்டில் இருக்குது, இல்லை எந்தெந்த ஷேர்லாம் கவர்மெண்ட்டிட்ட நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற அடுத்த ப்ரெஷரை கொடுக்குறாங்க. ஜாக்மா இதை பல வருடங்களுக்கு முன்பாகவே கணித்திருந்தார். என்னுடைய நிறுவனத்தை எப்போது சீன அரசாங்கம் எடுக்க வேண்டுமோ அப்போது எடுத்துக்கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். ஸோ அப்போது இருந்தே பல வருடங்களாகவே இந்த அலிபாபா, டென்சென்ட் போன்ற நிறுவனங்களை சீனா அவங்களுடைய ஆட்சியின் கீழ், அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கட்டமாகத்தான் இந்த அலிபேயை நம்ம பார்க்கணும். அலிபே அப்படின்னு சொல்லும்போது கூகுள் பேலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 50% சீனர்கள் பயன்படுத்தும் ஒரு சாஃப்ட்வேர் தான் அலிபே. அப்போ 50% சீனர்களுடைய டேட்டா யார்கிட்ட இருக்கு? இந்த அலிபே, அலிபாபா இல்லாட்டி ஜாக்மா கையில் தான் இருக்கிறது. ஸோ இப்படி சீனாவுக்கு எதிராக பேச தொடங்கிய பிறகு அலிபாபா இல்லாட்டி இந்த ஜாக்மாக்கு எதிராக பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பகிரப்படுகிறது. இதை மக்கள் தான் பேசுகிறாங்களா, இல்லை சீனாவினுடைய அரசாங்கம் இப்படி ஜாக்மாக்கு எதிராக பேச வைக்கிறதா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பல ஷேர்ஸ், ரொம்ப லைக்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஜாக்மாவை நடு தெருவில் தூக்கில் போடணும் அப்படிங்கிற ஒரு போஸ்டை ஒரு ரைட்டர் எழுதுகிறார். அதுக்கு கிடைச்ச லைக் மட்டுமே சுமார் 1,22,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வெய்போ என்கிற சோஷியல் மீடியாவில் தான். அதே மாதிரி அந்த மெசேஜ் 1,00,000க்கு மேற்பட்ட ஷேர் என்பது செய்யப்பட்டிருக்கிறது வீசாட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல. இப்படி ஜாக்மா இன்று வில்லனாக அறியப்படுகிறார். இது எல்லாத்துக்கும் காரணம் சீன அரசாங்கம் தான். சீனா இப்போ என்ன சொல்லியிருக்கும் ஜாக்மாட்ட, உன்னுடைய பங்குகளை பாதி பங்கை எனக்கு கொடுத்துரு. ஆண்டா இருக்கட்டும், டென்சென்டா இருக்கட்டும், அலிபாபாவா இருக்கட்டும், பாதி பங்கை சீனாவினுடைய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். சீனாவுக்கு எதிராக எதுவுமே செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அலிபாபா அதற்கு ஜாக்மா என்ன சொல்லியிருப்பாரு, பல பிரச்சனைகள் இருக்கு. இன்டர்நெட் அப்படிங்கிறது தெரியாத ஒரு காலகட்டத்தில், சீனால இன்டர்நெட்டே இல்லாத ஒரு பொழுது ஜாக்மா அவர்களுடைய முயற்சியால் மிகப்பெரிய ஒரு இணையதளத்தை கட்டமைத்தார்.
இன்டர்நெட்டில் இப்போ பலதரப்பட்ட செக்யூரிட்டி அப்படிங்கிறத சீன அரசாங்கம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக எங்களுடைய தொழிலே செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் மறுபடியும் சீன அரசாங்கம் எங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறது. ஸோ இதற்கு எதிராக யாராவது பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி அலிபாபாவினுடைய நிறுவனர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரே பேச வேண்டிய ஒரு தருணம் வந்துவிட்டது. அதன் பிறகு இன்று வரை எந்த விதமான பப்ளிக் ஈவெண்ட்லையும் ஜாக்மா வரவில்லையாம். ஸோ பல தேடுதல்கள் நடைபெறுகிறது, பல கட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரிய வேண்டும். அப்படின்னா சீன அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படும் நிறுவனங்கள் மட்டும்தான் சீனாவில் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் அதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இவர் மேலே இனி ஜாக்மா மேலே பலவிதமான வழக்குகள் என்பது தொடுக்கப்படும். எங்களுடைய கம்யூனிச கொள்கையை மாற்றி அமைத்து விட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இவருடைய நிறுவனத்துக்கு கொடுக்கப்படும். பல 1000 கோடி, சொல்லப்போனால் லட்சம் கோடி இழப்பு என்பது இவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் 3 இல்லாட்டி 4 மாதங்களில் ஜாக்மா சீனாவினுடைய 2வது பணக்காரராக இருப்பாரா இல்லை 20வது பணக்காரராக இருப்பாரா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இவ்வளோ தூரம் ஹீரோவாக இருந்த ஜாக்மா திடீர்னு வில்லனாக மாற்றப்படும் போது அதற்கு எதிராக உலக நாடுகள் ஒரு கேள்வியை வைக்கிறது. வேர் இஸ் ஜாக்மா என்பதுதான். அதே கேள்வியை சீன அரசாங்கத்திடம் வைத்த போது அவரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி கைவிரித்து விட்டார்கள். ஸோ ஜாக்மா உயிருடன் இருக்கிறாரா இல்லை பயந்து வேற எங்கேயாவது இருக்காரா இல்லை அவரை கைது செய்து விட்டதா சீன அரசாங்கம்? கேள்விகளுடன் விடைக்காக காத்திருக்கிறது இந்த உலகம். ஸோ நீங்களும் கொஞ்சமாக தேடி பாருங்கள். ஜாக்மாவினுடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆனால் அவருக்கு இந்த ஒரு நிலைமையா என்பது தான் இங்கே கேள்வி. ரொம்ப பெரிய மனிதர்கள் அங்கே இருக்கிற சீனாவினுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஜாக்மாவை அவருடைய வழிகாட்டியாக நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர் இன்னைக்கு வில்லனா வர போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் எதிரி நாட்டிடம் மட்டும் சீனா செய்வது கிடையாது. சீன அரசாங்கத்துக்கு எதிராக, சிசிபி கட்சிக்கு எதிராக எவன் பேசினாலும் சரி, அது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் சீனாவை பொறுத்த வரைக்கும் வில்லன் தான். ஸோ வில்லன் ஜாக்மா. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.